ஆண்டவரே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமா இருக்கிற நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நிச்சயமாய் நம் எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். அவரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்துல அவர் நமக்கு சமீபமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜூலை மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமை இந்த 18ஆம் தேதிக்கு நம்ம எல்லோருமாய் இந்த உபவாச நாளை, இந்த ஜப நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லோருமாய் அந்த ஆவியானவருடைய துணையை நாம வேண்டுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, என் உள்ளத்துல இறங்கி வாரும், இந்த இடம் அசைய வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் பலனடைய வாங்க என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுப்போம். நாங்கள் பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. நல்ல சத்தமாய் கைக்கிலோ அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, thank you ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதமசையே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இதமசையே, எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாம் சொல்லுவோம், அசைவாடும் அசைவாடும் சத்தமாய் thank you ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதமசையே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இதமசையே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெருநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியினால், பெருநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியிலே, ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியிலே. ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியிலே. எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதமசையே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இதமசையே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இதமசையே, எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இதமசையே, எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. சொல்லுங்க, ஆவியானவரே, எங்கள் மத்தியில வந்திருக்கிறமைக்காக மக்கள் கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உடைய பிரசனம் இருக்கிறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி அந்த ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும்
கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி பயபக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனுடைய முகத்தை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆவி பாய்ந்த கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஆவியானவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, இங்கு வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், விருதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உடைய மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறது நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். From the beginning to the end, may the Spirit of the Holy Spirit be with us, guide and protect us. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. Amen. 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 Hallelujah. சொல்லுங்க, praise the Lord. எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஆராதனை பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஹalleluya. ஹalleluya. சேர்ந்து சொல்லலாமா? நம் கர்த்தர் எப்பேர்ப்பட்டவர்? நல்லவர். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் வந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். தேவன் நம்ம ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். இரவு முழுதும் கண்மணி போல காத்து இந்த நாளை காண செய்த தேவனை அசைவாடும் ஆவியானவரே என்று கூவி அழைத்தோம். ஆகவே இந்த காரியங்களை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. ஜீவனை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, கர்த்தராலே தான். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஜீவன் கொடுக்கறாங்கன்னா அதுவும் அவருக்கு கொடுக்கணும். வசனம் சொல்றது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are gift from God. அந்த கிஃப்ட தான் நம்ம எல்லாரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே என்று சொல்லி ஒரு பழைய பாடல் தான். இந்த பாடலை அப்படி சேர்ந்து நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். ஒரு பாரம்பரிய பழைய பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே, என்னை என்று வழி நடத்துகிறவரே, என்னை சந்திக்க வந்திருக்கிறவரே, நீ மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இந்த நிலையிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே
போதுமே போதுமே போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனைகள் நம் வாழ்க்கையில் எளிய பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் என் தேவன் காத்து வழியில் முன் செல்வே. ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவே. ஆமென். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லுவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன். இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் ஆமென். மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் ஆமென். மாமிசம் அழுகி ஆடிவிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் இந்த மாமிசம் அழுகி நாடிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஓ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே தாய் தீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வாழ்த்திடுவாரே. என்னை என்றும் நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 நாளிலும் ஆமென். இந்த நிலையிலும் ஆமென். எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah. மனிதர் என்னை கைவிட்டாலும் இந்த மாமிசமே மாறிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்து விட்டாலும் எல்லா காரியத்திலும் ஆகாதவர் என்று என்னை தள்ளி விட்டாலும் எனக்கு யார் போதுமா? இயேசு போதும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில ஊழியக்காரர்கள் சொல்வாங்க என்கிட்ட சொத்தில சுதந்திரம் ஒண்ணே இல்லை, ஆனா என் கையில இயேசு இருக்கிறார் என்று சொல்கிறார். வேதத்தில் அப்படிதான் ஒரு முடவன் இதோ தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு நடக்க முடியாது, பிறவி முடவன் நடக்க முடியாது. அந்த வழியா வந்து நம்முடைய அப்போஸ்தலர்கள் போய்கொண்டிருக்கும் போது அப்பா ஏதாவது ஒருத்தர் எதிர்பார்த்திருப்பாங்க கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, அப்பா என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ இல்ல, ஏசுன்ற ஒரு நாமம் இருக்குது, அதை வச்சு உனக்கு நான் கொடுக்கிறேன், எழுந்து நட என்று சொன்னாங்களாம். உடனே அவர்கள் எழுந்து தேவாலயத்துக்குள்ள ஓடி போய் தேவனை ஆராதித்தார்களாம். அது போல நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் இல்லாத இருக்கணுமா, ஆனா இயேசுவை பிடிச்சுக்கலாம், அவர் ஏதாவது இருக்கிறதா மாத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்களா ஒரு சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு பண்ணுவாங்க, வித் ஜீசஸ் ஐ அம் ஹீரோ, வித்அவுட் ஜீசஸ் ஐ அம் ஜீரோ. சரி, நம்ம ஜீரோவாவே இருக்கலாம், ஆனா அந்த ஒண்ணு இயேசு சுவாமி ஹீரோவா வந்து நின்னுட்டா
அது 10ஆம் மாறும், 100ஆம் மாறும், 1000ஆ மாறும், கோடியா மாறும், லட்சமாக எப்படி எப்படியோ மாறும். அது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். விசேஷமாக இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க சங்கீதம் 28:7. இன்னைக்கு நம்ம பாடின இந்த பாடல்கள் பிரகாரமாகவே தேவன் நம் நாவில என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. Psalms 28 chapter verses 7. Stay with Jesus. ஒரு blessing word நமக்கு இருப்பாரு. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬಲವು ಗುರಾಣಿಯೂ ಆಗಿದ್ದಾನೆ. ನಾನು ಆತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟೆನು, ನನಗೆ ಸಹಾಯವೂ ಉಂಟಾಯಿತು. ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಹೃದಯವು ಹರ್ಷಿಸುವುದು, ಕೀರ್ತನಾ ರೂಪವಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು. Praise God. Thank you Lord. கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரின் நம்பிக்கை இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Amen. Hallelujah. Read in English, ma. The Lord is my strength and my shield. In Him my heart trusts and I am helped. My heart exults, and with my song I will give thanks to Him. Yes. Give thanks. பாட்டினாலே அவரை துதிப்பேன். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு பெலனும் எனக்கு அரணும் எனக்கு கேடகமாய் இருக்கிறபடியால தேவனுடைய வார்த்தைகள் துதிக்கிறதுனாலும் பாடுறதுனாலும் வார்த்தை சொல்றதுனாலும் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேமா, என் நாவினாலே அவரை பாட்டினாலே துதிப்பேன் பாடுவேன் என்று அழகான ஒரு கீர்த்தனைகளிலும் சங்கீதத்திலும் சாம்சன் நமக்கு தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆகவே நம்ம வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் ஒரு பாட சொல்லில, நான் சந்தோஷமா இருந்தாலும் நானே தேவனை துதிப்பேன், நான் துக்கமா இருந்தாலும் தேவனை துதித்து செழிப்பேன் பாடுவேன் என்று சொல்லி. ஆகவே வசனம் சொல்லுது, ஒருவன் சந்தோஷமா இருந்தால் அவன் என்ன பண்ணுமா, தன் நாவினாலே அறிக்கையிட்டு தேவனை துதித்து துதித்து பாடணுமா. ஒருவேளை அவன் துக்கமா இருந்தா என்று சொன்னா என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு விதத்துல துக்கமா இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள நாம சோர்ந்து போயிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில நம் ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரா? ஆமா. இதை நீங்க அறிக்கையிடும் போதுதான் நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாட்டோம், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாட்டோம் கர்த்தர் கேட்பார். அப்ப இந்த வேளையில எல்லாருமா எப்படி கண்களை மூடி மத்தவங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையில சீக்கிரட்டா வந்து தேவன், உன் தேவை என்னமா, நான் அதை உனக்கு சுகம் கொடுக்கிறேன், நான் உனக்கு அதுக்கு ஒரு வழிவாசலை திறப்பேன். மூடி இருக்குதுதான், ஆனா நீ அவங்களுக்காக ஜெபித்தது நிமித்தம் அடைத்திருக்கிற வாசல் நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வேளையில ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பெரிய ஒரு கடமை. ஆகவே ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்று வீடு வீடாகவும் தேச தேசமாகவும் காடுகளிலும் இந்த மலைகளிலும் முள்ளுகளிலும் புதர்களிலும் நடந்து போய் நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேற ஒருத்தருங்க சாட்சிகளை நம்ம கேட்டா, ஐயோ இத நம்ம ஒரு எல்லா அளவு கூட செய்யலேன்னு சொல்லிட்டு ஒரு வேதனைக்குள் வருது. ஆனா ஒரு காட்டுவாசிகள் மத்தியில, மிஷினரிகள் மத்தியில எல்லாம் நிறைய பேர் பயங்கரமான ஊழியங்கள், ரத்த சாட்சியாய் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே எங்கேயோ இருக்கிற அவர்களுக்காக நாம இங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் அவங்களை பலப்படுத்திட்டு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, தன்னுடைய பணிக்கு என்று சொல்லி ஆண்டவரே எல்லா ஆசாபாசங்களை விட்டு அப்பா உங்க நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிற ஃபாதர்களாகட்டும், சிஸ்டர்களாகட்டும், பிஷப்புகளாகட்டும், ஆயர்களாகட்டும், பாஸ்டர்களாகட்டும், எவாஞ்சலிஸ்டுகள் ஆகட்டும், ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் ஆகட்டும், பாடல் ஆசிரியர்கள் ஆகட்டும், அந்த டெலிபோன்ல பேசுறவங்க ஆண்டவரே, அப்பா மொபைல்ல பேசுற நற்செய்தி ஆகட்டும், யூடியூப்ல பேசுற பிள்ளைகள் ஆகட்டும், ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க. உங்க வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாருமா. ஆமா, நீங்க ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்துறார். எஸ், ஆமென் அப்பா, ஆமென் ஐயா. Thank you Lord. Almighty Jesus. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தொடுங்க. நாங்களும் அறியாத நேரத்தில் எங்களுக்காக ஜெபித்தாங்க. இந்த வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம். இன்னும் அறியாதவர்கள் மத்தியிலே ஊழியக்காரர்களை கொண்டு போங்க ராஜா. அவங்க பிரசங்கிக்கட்டும் தகப்பனே. வேத வசனங்கள் வழியாக அவர் விடுதலை பெறட்டும் தகப்பனே. உம்மை சாட்சியாக ஏற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே.
எல்லா ஊழியக்காரர்களையும் அவங்க மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவங்க தேவைகளையும் அவங்க உடல் ரீதியா இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ராஜா. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் தேவன் தொடுகிறவர்களுக்காக மக்கள் நன்றி. எங்கோ இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் போகிற சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அந்த திருச்சபை ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் கருத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற மக்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேற ஏதோ கட்டுக்கதைகளோ இல்ல இந்த மாய மந்திரங்களோ ஏதோ நம்மளை விடுதலையாக்காது. சத்தியம் ஒண்ணுதான் விடுதலையாக்கும். ஏன் அது விடுதலையாக்குதுன்னா, இந்த வானமும் பூமியும் பார்க்கிற எல்லாமே அழிந்து போகும், அழியாதது ஒன்றே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்றது, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன். ஆகவே இப்பேற்பட்ட தேவனை ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கதறி கூப்பிடலாம். கர்த்தர் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்கள் செய்வார். அம்மா, இங்க நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு விண்ணப்பங்கள் பேர்களை நான் சொல்றேன் பாருங்க. அதுல சேர்ந்து மற்ற கருத்துக்களை அப்படியே வச்சு நம்ம ஜாப் பண்ணலாம். இங்க அருண் பாண்டியன் என்ற சகோதரனுக்கு பிரெயின் நோய் அவர் ஸ்ட்ரோக் ஆகிற சூழ்நிலையில இருக்கிறாராம். அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா எல்லாருமா? அப்படியே இந்த அருண் பாண்டியன் என்ற சகோதரன் பேரை சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரத்தினால ஒவ்வொரு பேர்களையும் நம்ம வாசிக்க போகிறோம். உங்க ஸ்தோத்திரம் ஏறிட்டு கொண்டே இருங்க. அதுல கிருபை பெருகும், அதுல சுகம் பெருகும், அதுல ஆசீர்வாதம் பெருகும். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அருண் பாண்டியனுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தலையில இருக்கிறதான எல்லா வழிகளையும் கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. அதே போல வாசு என்ற சகோதரன், அவருக்கும் இதே மாதிரி நிலைமைகள் தான். வழிகள் தலையில அவரும் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாராம். அவருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாருமா? வாசு என்ற சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த சகோதரியை தொடுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, ஆனந்த கிருஷ்ணனை கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற மகனை கர்த்தர் தொடுங்க ராஜா. அந்த மகனுக்கு இருக்கிற பிரஷர் இருந்து மாற்றி ஆண்டவரே, தன்னுடைய நினைவே இல்லாத இருக்கிற மகனை என் கர்த்தர் மாற்றுகிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனந்த கிருஷ்ணனையும் அருண் பாண்டியனையும் வாசுவையும் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல ராகுல் மற்றும் ரஞ்சித் குமார், அதே போல சிந்தியா என்ற ஒரு சகோதரி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை நல்ல முறையில கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாமா? ஆண்டவரே இயேசப்பா, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை தகப்பனே இந்த ராகுலுக்கும் ரஞ்சித் குமாருக்கும் சிந்தியாவுக்கும் என் கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் தேவைகள்லாம் சந்திக்க தகப்பனே, வெளியில்லாத இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை அந்த பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அதே போல செலினா என்ற ஒரு சகோதரி வயிறு வலியில இருக்கிறாங்க. கர்த்தர் சகோதரியை தொடரும். அதே போல நம்மத்தில் இருக்கிற மேரி அம்மாக்கு இருக்கிற வயிற்று வலியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். அதே போல ஜெயம்மாக்கு இருக்கிற வயிற்று வலியிலிருந்து சுகத்தை கொடுக்கணும் என்று சொல்லி, இந்த வயிற்று வலியினால எத்தனையோ தாய்மார்களுக்குள்ள ஒரு கட்டிகளோ இதோ வேறு காரியங்கள் இருந்து அவங்களை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறது. ஆகவே ராஜா, இந்த வயிற்று வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை ஒவ்வொரு தாயார்களுக்கும் தாங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாருமே சொல்லுங்க. அப்படியே 3 பேர்கள் இருக்கிறாங்க. ஜெயமாக்காக, செலினாக்காக, மேரியம்மாக்காக இருக்கிற வயிற்று வலிகள் இருந்து அப்பா அந்த ஜெப வேளையிலே அவர்கள் வயிற்று பகுதிகளை தொட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வயிறு வலிகள் எத்தனை நாள் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறது. அப்பா அந்த ஜெப வேளையில அப்பா அப்பா ஆயிருக்கிறதான காயங்களை அந்த கரத்தை வையுங்கள் சுவாமி. அது என்னவா இருந்தாலும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அதே போல இந்த வேளையிலே குமாரி இந்த சகோதரிக்கு கால் வலிகள், ஜெசியம்மாக்கு இருக்கிற கால் வலிகள், ஜஜம்மாக்கு இருக்கிற கால் வலிகள், மேரி பிரகாசுக்கு இருக்கிற கால் வலிகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். சுந்தரிக்கு இருக்கிற கால் வலிகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கால் வலிகளை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோமா? உங்களுக்கு தெரிந்தவர்களையும் பாத நோய் இருக்கும், முட்டி நோய் இருக்கும், நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இவை எல்லாவற்றிலும் நிறைய பேர் இந்த வாரிகோஸ் வைன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே, நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, சதைகளை தொடுங்க, என் கால்களை தொடுங்க, என் கால்களுக்கு நல்ல வலிமை தாங்க என்று சொல்லி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
நடக்க முடியாத, ஆலயத்துக்கு போக முடியாத, அப்பா வாக்கிங் பண்ண முடியாத, உன் சமூகத்தை தேட முடியாத கால் வலியை கொடுத்து நிறைய ஊழியக்காரர்களுக்கும் அந்த விசுவாசிகளுக்கும் கால் வலிகளை கொடுத்து உங்க தேடாதபடிக்கு செய்கிறான் ஐயா. ஆனாலும் அதை மீறி என் தேவனை நோக்கி நான் போகிறேன் என்று சொல்லி ஓடி வந்த பிள்ளைகள் கால்களை மான் கால்களை போல மாற்ற என் தேவனால் ஆகும் ஆண்டவரே. அப்பா டாக்டரால் ஆகாதது என் தேவனால் ஆகுமே சுவாமி. அந்த கால்களுக்கு நல்ல வலிமைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா பரிபூர்ண சுகத்தை தாங்க தகப்பனே. உன் ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. அதே போல தன்னுடைய கஷ்டங்களுக்காக லோன்களை அப்ளை பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரீத்தம் மற்றும் பிரியங்கா இந்த பிள்ளைங்க திருமணத்துக்காக தன் தாய் தகப்பனும் அவங்க லோனுக்காக எழுதி போட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் லோன்களை சாங்ஷன் ஆகும்படிக்காக செய்யுங்க என்று சொல்லி அவங்களுக்காக இன்னொரு பிள்ளை பிரியா என்ற ஒரு சகோதரி தன்னுடைய அத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த லோன் சாங்ஷன் ஆவத 50 நாள் 50 டேஸ்க்கு மேல ஆச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகல, அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கண்ணீரோடு கூட சொல்லி இருக்கிறான். இதோ என்னுடைய தாயார் அங்க இருக்கிறாங்க, ஆனா வெளியே கொண்டு வர முடியல, எனக்கு லோன் சாங்ஷன் ஆகல என்று சொல்லி. அதே போல இதோ பிரீத்தம் மற்றும் பிரியா இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இணைங்க போகிறாங்க. அடுத்த வருஷங்களில இதோ அவர்களுக்கு நிச்சயித்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில எல்லா லோன்ஸும் சாங்ஷன் ஆக வேண்டும், எல்லா ப்ராசஸும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் உங்கள் மத்தியில நிறைய பிள்ளைகள் பிசினஸ்ல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜாப் பண்ணுங்க. அது ஈடு வாங்க முடியாத இருக்கிறாங்க, சம்பளங்கள் கம்மி, ஆனா அவங்க கடன் தொல்லைகள் ஜாஸ்தியா இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலாம் மனம் இருங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய வேலைகளுக்காக பிள்ளைகளை விட்டு மனைவி விட்டு கணவனை விட்டு நிறைய பேர் வெளியூர்ல வேலை செய்யறாங்க. அந்த பிள்ளைகளை நினைச்சு கொள்ளலாம், வீட்டு வேலை செய்யறதுல நினைச்சு கொள்ளலாம். இதெல்லாம் பணம் அவங்களை அதிகமாய் வாட்டுகிறது, தன் குடும்பத்தை நடத்த முடியாத வாட்டுகிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே. கடன் குடும்பங்களில் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே. நிறைய பேர் இந்த கடன்களால ஆண்டவரே தன்னையே மாய்த்துக் கொள்கிறாங்க, அவமானமா இருக்குது என்று மாய்த்துக் கொள்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க. கல்யாணத்துக்காக லோன் போட்டிருக்கிறதானே அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் குடும்பத்தை கட்ட நீங்க அறிவிங்க. பிரீத்தமையும் பிரியாவையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பிரியாவுக்கும் நல்ல ஒரு லோன் சாங்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் உங்க சமூகத்திலே சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ப்ராசஸிங் ஆகி கொண்டிருக்கிறதா ஆண்டவரே. அவற்றை எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்க முடித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாவும் திருமணங்களை ஆசீர்வதித்த தேவன், குறையெல்லாம் மாற்றின தேவன், அந்த வீட்டில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஏழை பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு நீர் பரிகாரியான கர்த்தராக இருந்து நீ தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல பிரியாவை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தன் தாயார் ஹாஸ்பிட்டல விட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு பண தேவையை சந்தித்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீட்டுக்கு அந்த தாயாரை கொண்டு வர உதவி செய்யுங்க தகப்பனே. இது அப்படியே செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அந்த வீட்டு வாடகை கட்ட முடியாத, லோன் கட்ட முடியாத, சீட்டு கட்ட முடியாத இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுமே மன இறங்குங்க. பணம் எல்லாத்தையும் மிக்க வேறா இருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த பணத்தினாலே கணவன் மனைவி பிரிகிறாங்க, ஒரு தாய் தகப்பன் பிரிகிறாங்க, பிள்ளைகள் பிரிகிறாங்க. ஆண்டவரே பணத்தின் சேவைகளை சந்தேக லட்சம் எல்லா குறைவுகளையும் மாற்றுங்க தகப்பனே. என் கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே இதை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணுகிறதான எல்லா பிள்ளைகள் மேலும் நீ மன இறங்குங்க ஆண்டவரே. ரோட்ல போற ஆண்டவரை விற்கிறதான காய்கறிகள் இருந்து ஆண்டவரே அப்பா மால்களை விற்கிற அந்த காய்கறிகளை விற்க கத்த நீங்க தொடுங்க ராஜா. எல்லாருக்கும் நல்ல வருமானங்களை கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த பிரமினாக்கு இருக்கிற பிபில இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும். நிறைய பேருக்கு இந்த நாட்டில பிபி, சுகர், தைராய்டு, கேன்சர், இதோ எத்தனையோ பேருக்கு இந்த காரியங்கள். இன்னைக்கு பாருங்க உஷா என்ற ஒரு சகோதரிக்கு இருமல், தொடர்ந்து அந்த மகளுக்கு இருமல் கொண்டு இருக்கிறது. அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதே போல சாண்ட்ரா ஜுரம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சாலமோனுக்கு இருக்கிற ஜுரங்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். நம்மத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரிங்க, யாருக்கு என்ன பலவீனம் இருக்குதோ அந்த சமூகத்துல பேரை சொல்லுங்க. யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தாரே, என் சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, உங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருக்க விடுங்க. இப்பொழுது பலத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், கண்ணீரை தொடுக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உங்க மத்தியில்
மத்தியில இருக்கிறார். அது விசுவாசத்தோடு நினைச்சு சகோதரி சுந்தரிக்கு அதிகமான அலர்ஜி இருக்கிறதாம். அந்த அலர்ஜில இருந்து விடுதலை கிடைக்கணும். இந்த டார்த்திக்கு கூட நிறைய அலர்ஜி உடம்பு முழுக்க அந்த அலர்ஜியை கர்த்தர் மாற்றணும். அந்த தாசமாமாக்கு அந்த வாரிகோஸ் வெயின்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த புண்ணு அதிகரித்து இருக்கிறபடியால அது பரிபூர்ண விடுதலை அந்த சகோதரனுக்கு கிடைக்கணும் என்று சொல்லிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாமா. கண்களை இறுக மூடி என் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் வச்ச ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் என் கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு என்னென்ன பேர்கள் உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. யாருக்கு என்னென்ன பிளவினைகள் இருக்கிறத ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில இந்த ஜெப நேரத்தை தான் பேச முடியும். அதை கர்த்தர் கேட்கிறார். அவர் வசனங்களை பேசும்போது நாம கேட்கணும். இப்பொழுது நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார். ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. அப்பா சுந்தரிக்கு இருக்கிற அலர்ஜி, டாக்டருக்கு இருக்கிற அலர்ஜி, பெலிட்டாக்கு இருக்கிற ஸ்கின் அலர்ஜிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. ஜரத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உங்க கரத்தை வையுங்க ராஜா. உஷாவை தொடுங்க, பிரவீனாவை தொடுங்க, சாண்ட்ராவை தொடுங்க, ஆண்டவரே சாலமோனை தொடுங்க. அதிகமான விஷ ஜரங்கள், கிருமிகள் யார் மேல படராதபடிக்கு என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு கோடி இருக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கொடான கொடி நன்றி 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 நன்றி. எங்கள் மத்தியில் இருக்க எல்லா பிள்ளைகள் தேவைகளை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகள் நிறைவா சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஊழியர்கள் குடும்பத்தை தேவன் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளோடு கூட உங்க சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுகளோடு கூட உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா டாக்டர்ஸ் வாஸ்களை தொடுங்க ஆண்டவரே. அவங்க ட்ரீட்மெண்ட்களை ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. எல்லா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா அசம்பிளியால வேலை செய்கிற எல்லா பெரியோர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர்களோ சீஃப் மினிஸ்டர்களோ யாரா இருந்தாலும் ஆண்டவரே எங்க தேசத்தை நீதியோடு நியாயத்தோடு நடத்த போதுமான ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உதவிகளுக்கு சேர வேண்டிய நிதிகள் சேரட்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய நிதிகள் சேரட்டும். ஹேண்டிகேப்டுகளுக்கு சேர வேண்டிய நிதிகள் சேரட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீரே பெரியவர் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தின் கேட்க எங்க மத்தியில ஓடோடி வந்திருக்கிற எங்க தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ பெரியவர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய நல்லவர் வல்லவர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவரோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. அப்பா வார்த்தை வேணும் சொல்லிட்டு தாகத்தோடு காத்திருக்கிற இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தை கொடுத்து பேசுக ராஜா. நீ பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகர வணக்கத்தை உங்க ஊருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் என்றும் மாறாத ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எங்க தாழ்த்தி தாழ்த்தி உங்க கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. நம் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. சோர்வா இருக்காதீங்க யாரும். ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரே ஒரு அடியை பாடி தேவனை ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி உங்கள் பாடல் புத்தகத்தில் 65வது பாடல். Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Song number 65. Hallelujah. Thank you Lord. Amen. Amen. ஜீவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆமென். ஆராதிக்கின்றேன். அப்பா தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழுமனதோடு ஆராதிக்க வேண்டுமா? ஒரு நாள் படைத்து தேவனை
ஆராதிக்க வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க வேண்டுமா? தேவனே ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மணியே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன். Thank you, Lord. Amen. எல்லோரும் சொல்லுவோம். கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவனே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவாயிரே Amen. Amen. ஆராதிக்கின்றேன், எல்லாமே ஆளுகொள்வீர். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவாயிரே யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே ஆளுகொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே ஆளுகொள்வீர். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆமென். இந்த ஒரு தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. நீர் எங்களோடு கூட பேசு. நாங்கள் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் உத்தமத்தோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், குடும்பங்களாய், வம்சங்களாய் எங்களை நாங்கள் தாக்கி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ இறந்தோம் போனோம் இல்லாம என் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், குடும்பங்களாய், வம்சங்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே இரத்தாத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. வேதத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவன் நம்மோடு கூட பேசுவார். Hallelujah. Praise the Lord. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆக பிதாவாக தேவனுக்கு மகிமையாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படி பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நம்ம சேர்ந்து தேவனை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்கள்ல அநேக நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம செபித்தோம். அதோடு கூட அருமையான ஒரு தாயார் ராணி அம்மா இல்லையா, ராணி, அவங்களுக்காக கூட நம்முடைய பர்சனல் ஜெபத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா இந்த சுகர், பிபி இயேசுவின் நாமத்தினால நார்மலாய் வரும்படி அந்த தாயாருக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தும்படிக்காக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளிலும் கூட நம்ம செய்திக்கு நேரடியாய் நம்ம போக போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி 23வது சங்கீதம். Psalms 23 அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். 23வது சங்கீதம். முதல்ல இங்கிலீஷ்ல படிச்சுறாங்க பாருங்க. படிச்ச பிறகு
அதுல வேணா 23வது சங்கீதம் எடுத்துக்கங்க. ஒரு வசனம் இங்கிலீஷ்ல, ஒரு வசனம் கன்னடால, ஒரு வசனம் இங்கிலீஷ்ல, ஒரு வசனம் கன்னடால, 6 வசனங்குது. 3 இவங்க படிச்சு 3 அவங்க படிங்க. ஒன்னா படிங்க. 23வது சங்கீதம். ಕೀರ್ತನೆ. ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. ಆತನು He makes me lie down in green pastures. He leads me beside still waters. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ತನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. Even though I walk through the valley of the shadow of darkness, I will not fear, for you are with me. Your rod and your staff, they comfort me. ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೂ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿ, ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. Amen. 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 Hallelujah. எடுத்துங்க. 23வது சங்கீதம். ஒரு வசனத்தை நிறுத்தி நிதானமா படிப்போம். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறதோ அப்படியே உங்களையும் நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்ந்து நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கிறேன். இந்த கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நெத்தி நேரமா சேர்ந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட சந்தோஷமான காலம், நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது. 23வது சங்கீதத்தை தாவீது மகாராஜா தன் வாழ்க்கையில அனுபவித்த எல்லா காரியங்களையும் விவரித்து அவர் சொல்லுகிற காரியங்கள் தான் இது. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் என்னை மேய்த்து நடத்துகிறவர். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர். தலைப்பு எப்படின்னா வச்சுக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற தலைப்புல கூட வச்சுக்கலாம். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறவர், ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார். இப்படி என்ன தலைப்புனா வச்சுக்கலாம். விசேஷமாய் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆக தாவீதுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, யெகோவா ஈரே உம்மை நான் ஆராதிப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. இதான் நம்முடைய விசுவாசம். கிறிஸ்தவர்களுக்காய் தேவன் இயேசு கொடுத்திருக்கிற மகா உன்னதமான ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். யெகோவா ஈரே என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த மலையில எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். இதான் முதலாக ஆபிரகாம் தேவனை நோக்கி செய்த ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை. யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதே போல எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டார். அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தேவன் இயேசு மேய்ப்பராய் இருக்கிறார். 10 ஆடுகள் இல்ல, 50 ஆடு இல்ல,
100 ஆடா இருந்தாலும் சரி, அந்த ஒரே மேய்ப்பன் தான் இந்த ஆடுகளுக்கெல்லாம் நான் தான் மேய்ப்பன் என்று சொல்லி அந்த ஆடுகள் எல்லாவற்றையும் நடத்துகிற அவர் சொல்லுகிறார், நானே மேய்ப்பனா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட மாட்டேன், நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டேன். கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடையாதபடிக்கு ஆண்டவர் என்னை சமாதானத்திற்குள்ளே என்னை நடத்துகிறார், நிம்மதிக்குள்ளே என்னை நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு எனக்கு வரணும். அதனாலதான் 91வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, உன்னை காக்கும்படிக்கு இல்ல, உன்னை காக்கும்படிக்கு என் தூதனை உனக்காக கட்டளைக்கு வைத்திருக்கிறேன். பத்தியா, உங்களை காக்கும்படிக்கு இல்ல, உன்னை காக்கும்படிக்கு. இங்க யாராவது வந்திருக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தரையும் காக்கும்படிக்கு ஒவ்வொரு தூதனை தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் ருசி பார்த்த தாவீது தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. 2வது வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, மிக அருமையான வார்த்தை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. பத்தியா, மேய்ப்பரா இருக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், யெகோவா ஈரவா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் நம்ம எங்க நடத்துவாராம், புல்லுள்ள இடங்களில பார்த்து நடத்துவாராம், சமாதானமான இடங்களில பார்த்து நடத்துவார். இந்த சமாதானத்தை கெடுத்துக் கொள்வது யாரு, நீங்க நான் தான். மனுஷன் தான் சமாதானத்தை கெடுக்கிறது. நல்ல இருதயத்தை கெடுக்கிறதே மனுஷன்தான், நல்ல வயிறை கெடுக்கிறதா மனுஷன்தான், நல்ல தலையை கெடுக்கிறதா மனுஷன்தான். காலையில ஏஞ்சி நான் நல்லா இருந்தாங்க, இது வந்துச்சுங்க, இது வந்தாங்க, என் தலையே கெட்டு போச்சுங்க. என் உள்ளத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க, இவங்க வந்தாங்க, ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், என் இருதயம் அப்படியே சோர்ந்து போச்சுங்க. என் வயிறு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஏதோ ஒண்ணு கலிக்கு குடிச்சங்க, வயிறா நோவுதுங்க. இதெல்லாம் யார் வந்தது, யாரால? உங்களாலதான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மை அவர் என்னை மேய்க்கிறார். அவர் பின்னாலே நாம போனோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர் என்ற எண்ணத்தோடு கூட நாம இருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு மேய்ப்பரா வாங்க ஆண்டவரே, நீங்க காற்ற வழியில நான் போனோம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வராதபடிக்கு மாத்துவார் ஆண்டவர். வந்தாலும் சீக்கிரத்துல சுகம் கொடுத்துருவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். என்ன பண்ற, அடுத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அமைதியான இடத்துல. இந்த தண்ணீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வசனம் கூட சொல்கிறது. எங்க என்னை ஆண்டவர் அமைதியான இடத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய வசனங்களை கேட்க என்னை கொண்டு போகிறார். நீங்களாம் நான்லாம் அதுக்குதான் வந்திருக்கிறோம் இல்லையா? அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிறோமா? ஆண்டவர் வார்த்தைக்காக தான் வந்திருக்கிறோம், ஜபத்துக்காக தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார். என் குறைகள் எல்லாம் நான் அவரிடத்துல சொல்லுவேன். என் குறைகளை நீக்கி என்னை குணமாக்குகிறவர் அவர்தான். என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிறவர் அவர்தான். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறவர் அவர்தான் என்று சொல்லி அவரையே நான் நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 3வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க, அதுல ஆத்துமாவை தேற்றுவது என்பது மிக மிக கஷ்டங்க. ஏன்னா இந்த ஆத்துமாவுக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த ஆத்துமாவுக்கு என்ன இல்லை, ஒரு குறையும் இல்லை. நீங்க நான் எப்படி நடக்கிறோமோ அதன் பலன் தான் இந்த ஆத்துமாவுக்கு. பைபிள் சொல்லுது இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிடு. அப்போ இந்த ஆத்துமா என்றைக்கும் சுகமா இருக்கிறது. இந்த ஆத்துமா என்றைக்கும் நல்லா இருக்குது. அந்த ஆத்துமாவை ஆண்டவர் தினமும் தேற்றிக் கொண்டே இருக்கிறார். ஏன், எதுக்காக? நம்ம சில நேரத்துல நம்ம ஜெபம் முடிச்சோம் என்ன சொல்றோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இதனால தாங்க உன்னை என்னைய தேற்றுறார் ஆண்டவர்.
ஆத்துமாவை நம்ம யாருன்னா பார்த்து இருக்கிறோமா? இல்லங்க. இந்த ஆத்துமா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் இருக்கும். மாம்சம் இல்லாத இருக்கும், சரீரம் இல்லாத இருக்கும். ஒரு சில நேரத்துல இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, மனசாட்சி பேசுது அப்படின்னு. இங்க உட்காந்து இருப்பாங்க, ஜெசியம்மா போல யாரா பேசுவாங்க. ஜெசியம்மா என்ன பொறுத்து நேக்குற, சீக்கிரம் ஏஞ்சி பைபிளை படி, ஜபம் பண்ணு அப்படின்னு மனசாட்சி பேசணும் தெரியுமா? அதுதாங்க ஆத்மா. நம்முடைய சரீரத்திலிருந்து இந்த ஆவி பிரிஞ்ச உடனே சரீரம் தனியாயிடுது, ஆத்மாவும் ஆவியும் தன்னை தந்த தேவனத்திற்கு போகிறது. இந்த மூன்றும் சேர்ந்திருக்கிற நாள் வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு கடைசியில பாருங்க, அடக்க ஆராதனையில் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இந்த உடலை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்கிறோம். மனிதனே, மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கு திரும்பி போகிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல எந்த குருவானரா இருந்தாலும் சரி, பாதிரிமாரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் மாதா இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆக அந்த ஆத்மாவை தேவன் என்ன பண்றாராம்? தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்றாரு? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எது அது நீதியின் பாதை? அதான் பரலோக பாதை. அல்லேலூயா. அதான் சத்தியத்தின் பாதை, அதான் இயேசு வாழுகிற பாதை, அதுதான் பிதாவாகிய தேவன் வாழுகிற பரலோக பாதை. இந்த ஆத்மாவை தேற்றி, இந்த ஆத்மாவிலே பாவம் இல்லாதபடிக்கு, இந்த ஆத்மாவிலே அநியாயம் இல்லாதபடிக்கு, இந்த ஆத்மாவில பாவசாபம் இல்லாதபடிக்கு இந்த ஆத்மாவை மிக பத்திரத்தோடு கூட தேற்றி நீதியின் பாதையில நடந்து கடைசியில பரலோகம் வந்து சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். இந்த ஆத்மா ஒண்ணுமே சேர்தில்லைங்க, அதை செய்ய வைக்கிறதெல்லாம் நீங்க நான் தான். ஆத்மாவுக்கு ஒருபோதும் சாவு கிடையாது. நீங்களும் நானும் நன்மை செய்தால், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தால், நீதியின் பாதையில நடந்தால், அந்த ஆத்மா, நம்முடைய ஆத்மா பரலோகம் என்னென்றைக்கும் பரலோகத்தில் வாழும். அதே ஆத்மாவோடு கூட நாம பாவமும் அநியாயமும் துரோகமும் நாம செய்தோம் அப்படின்னு சொன்னா, அதே ஆத்மா நித்திய காலமாய் நரகத்திலே வாழும். ஆக்கினை அடைவதற்காக, தண்டனை அடைவதற்காக அந்த ஆத்மா போகும். இந்த ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆக அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க. நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பத்தியா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கியது. அதான் இந்த பூமி. இந்த பூமியில வாழ்ற நாள் வரைக்கும் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆகவேதான் இங்க ஆண்டவர் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பத்தியா, நீதியின் பாதையில நடக்கிறவர்கள், சமாதானத்தின் பாதையில நடக்கிறவர்கள், உண்மையின் பாதையில நடக்கிறவர்கள், தன் ஆத்மாவை தேற்றி நடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையில நடக்கிறவங்க எதுக்கு பயப்பட மாட்டாங்க? பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பொல்லாப்பான காரியங்கள் எது வந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால போவெளியோ அப்படின்னு சொல்லுவேன். என் மகனை தொடாத, மகளை தொடாத, பிள்ளைகளை தொடாத, கணவனை தொடாத, மனைவியை தொடாத, சொந்த பந்தங்களை தொடாத, சபை மக்களை தொடாத, சபை அண்டை கூட வராத, என் வீட்டு வாசல்ல கூட வராத பொல்லாப்பை கொண்டு வருகிற பிசாசே போவெளியோ அப்படின்னு துரத்துவோம். ஆகவேதான் இங்க அவர் சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அப்புறம் அந்த தேவன் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா பொல்லாப்பு எதுக்கு கிட்ட வருது? ஒளி நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் இருள் வரவே வராதுங்க. இந்த ஒளி போனாதான் இருள் வரும் இல்லையா? இந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்குங்க இந்த இடத்துல இருள் வராது. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? இருள் வரும். ஆக ஒளியான தேவன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும், ஒளியான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும், நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் இருள் என்னும் பிசாசு உனக்குள்ளே எனக்குள்ளே
வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல்னா என்ன, தடினா என்ன? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப அதை நம்ம தியானம் பண்ணலாம். கோலும் தடியும்னா அவருடைய வார்த்தைக்கு தான் அடையாளம். ஆனால் அதே நேரத்துல கோலும் தடியும்னா எப்பொழுதும் இந்த மேய்ப்பருங்க இத ரெண்டே வைக்குவாங்க. இந்த கோலை வச்சிருப்பாங்க, தடியை வச்சிருப்பாங்க. கோல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்க கையில ஒரு கோலுக்கும் பாருங்க, அது கொடை மாதிரி ஒரு வளைவா இருக்கும். பாத்தீங்களா? அப்படி வளைவான நெருந்து நீட்டமா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு தான் பேரு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தடினா சும்மா இவ்வளவு பேர் தடி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ரெண்டு எதுக்கு? இந்த கோலானது, அதாவது இந்த மேய்ப்பன் மேய்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கும்போது ஒரு சில ஆடு இல்லையா, குறும்புத்தன ஆடுகள் இருக்கும். 5 பிள்ளைங்க இருந்தா 1 2 அப்படித்தான் இருக்கும் இல்லையா. 4 பிள்ளைங்க இருந்தா ஒரு சிலது அப்படி இப்படித்தான் இருக்கும். 2 இருந்தா கூட அது நல்லா இருக்குது பாரு, இது சரியில்லை அப்படின்மா. என்னன்னு கேட்டாக்கா 5 வரல ஒன்னாவா இருக்குது அப்படின்மா. 5 வரல ஒன்னாவா இருக்குதுன்னு. ஆனா அந்த 5 வரல ஒரே கையில தான் இருக்கு. 5 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க ஒன்னாவா இருக்கும். 5 வரல எப்படி ஒன்னா இல்லையோ அதே மொத்தம் ஒண்ணுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த 5 அந்த 10 அந்த 7 எல்லாரும் ஒரு கர்ப்பத்திலிருந்து வந்தது தானே, ஒரு தாயின் ரத்தம் தானே, ஒரு தகப்பனுடைய ரத்தம் தானே. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இருந்தும் கூட ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, போய் பொதார்ல போய் விழுந்துரும். அப்போ அந்த மேய்ப்பன் கீழே போய் மேல ஏறி வர முடியாது. அதனால அவர் கையில வச்சிருக்கிறார் அந்த கோல். எப்படியா அந்த குடை மாதிரி கோல் இருக்கு தெரியுமா, அந்த போட்டு அது கழுத்துலயோ கால்லயோ மாட்டி மொல்லமா மேல இழுத்து அந்த பள்ளத்திலிருந்து தூக்கி விடுவார். வாழ்க்கையில கூட எத்தனையோ பள்ளம் மேடுகள் வருது இல்லையா, எத்தனையோ வியாதிகள் வருது இல்லையா, பிரச்சனைகள் வருது இல்லையா, குழப்பங்கள் வருது இல்லையா, சண்டைகள் வருது இல்லையா. இவைகள் எல்லாவற்றின் மத்தியில ஆண்டவர் உன்னையும் என்னையும் என்ன பண்றாரா, தூக்கி நிறுத்துகிறவரா இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். ஆகவேதான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் கோல் உன்னையும் என்னையும் என்ன பண்ணுவான், தேற்றுகிறது. ஆண்டவரே உமது கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொன்னார் இல்லையா. இந்த கோல் இப்படி தாங்க ஒவ்வொரு ஆடுகளையும் பாதுகாக்கிறது. கோல் என்னும் வார்த்தையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் நம்மையும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அந்த தடி எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ராத்திரி வேளையில கொஞ்சம் இருளான வேளையில, ஏன்னா அங்க கொஞ்சம் மேய்ப்பரும் ஒரு பக்கம் இருப்பார், ஒரு ஓரம். ஆடுகள்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், இலைப்பாரி கொண்டிருக்கோம். ஆடுகள்லாம் உட்கார்ந்து இருக்கும், இல்ல ஒரு சிலது படுத்துன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு சில கரடிகள் வரும், ஒரு சில புலி வரும், ஒரு சில சிங்கங்கள் வரும். எதுக்கு? இந்த ஆடை கவி கொண்டு போகிறதுக்காக. ஆனா இந்த மேய்ப்பனானவன் என்ன பண்ணுவான், இழுத்து கொண்டே இருப்பான். என் ஆடுகளா என்ன பண்ணி கொண்டிருக்குது, தூங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை உண்டாக்கின தேவன் தூங்குவதுமில்லை, உறங்காமலும் உங்களையும் நம்மையும் பாதுகாக்கிற தேவன். அதே போலதான் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அவர் ராத்திரி வேளையில தடிய கையில வச்சுக்கின்னு இல்லையா, எந்த நேரத்துல ஓனா வருமோ, எந்த நேரத்துல நரி வருமோ, எந்த நேரத்துல புலி சிங்கம் வருமோ என்று சொல்லி இந்த தடியை கையில வைத்துக் கொண்டு விழுத்து கொண்டு இருப்பாரா. அவர் ஒரு ஓனாயோ ஒரு புலியோ சிங்கமோ வந்த உடனே இந்த தடியை தூக்கி கொண்டு ஓடி போய் இயேசுவின் நாமத்துல போ வெளியே அப்படின்னு சொல்லி அடிச்சு வருத்துவார். என் ஆடுகளுக்கு ஒரு தீமையும் வரக்கூடாது அப்படின்னு. இந்த தடி என்னும் வார்த்தை வழியால் தான் நம்ம இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி வாசலை தெளிக்கிறது தெரியுமா. சத்துரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தையை வைத்து பிசாசை தொட வருகிற பிசாசை, குடும்பத்தில குழப்பத்தை உண்டாகுகிற இந்த பிசாசை இந்த வார்த்தை என்னும் தடியினால வரட்டதான் ஆண்டவர் இந்த சத்திய வசனத்தை உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவர், என்னை காப்பாற்றும் ஆண்டவர், என்னை ஆதரிக்கும் ஆண்டவர்.
இதான் அதனுடைய அர்த்தம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல அனுபவம் இருக்கும். ஒரு சிலரை பொறாமை எண்ணத்தோடு கூட அவங்க இப்படி ஆயிடணும், அவங்க அப்படி ஆயிடணும், அவங்க ஒண்ணுமே இல்லாத போயிடணும் அப்படி நீங்க நானே யாராக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம முன்னால அவங்கள நல்லா தான் வைக்குவார். நம்ம நிறைய பேரை பார்த்து இருக்கிறோம். ஏன்னா இந்த பொம்பளை ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு எதுனா ஆயிடும்னு பார்த்தாக்கா ஒருவே நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த ஆள் இன்னும் நல்லா இருக்கிறான்? போன வருஷம் எல்லாம் பார்த்தா இந்த அம்மா இவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது, இந்த நாள்ல பார்த்தா இப்படி இருக்குது, எப்படியோ ஒழிஞ்சு போயிடுவாங்க இல்ல நம்ம நாள நினைச்சோம். நம்ம முன்னால இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போத அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அனுபவம் இருக்கு. ஆனால் இங்க பைபிள்ல சொல்லி பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, நாம மத்தவங்களை நாம சத்துருவாய் நினைச்சா, மத்தவங்களை நாம தேவையில்லாத காரியங்களை நினைச்சா ஆண்டவர் சொன்னார் இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. அப்போ நாம மத்தவங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணுமா சபிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுங்க. அப்போதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன பொறாமையா நினைக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உண்மையா இருக்கிறேன். இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க ஆண்டவரே. எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இருந்தாலுங்க யாரோ வந்து கூப்பிடுறாங்க ஆண்டவரே, எங்களை யாரும் கூப்பிடுறதே இல்லை ஆண்டவரே, எங்க வீட்டை தேடி வரும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன போதுதான் ஆண்டவர் அவர்கள் உள்ளத்திலே பேசி யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அந்த இடத்துல நீங்க கட்டாயமா வாங்க, நீங்க கூட எங்களுக்கு வேண்டுங்க, உங்களை கூட ஆண்டவர் தான் படிச்சிருக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து ஜனங்கள் மத்தியத்துல ஒரு பந்தியை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். அப்ப அவங்க உள்ள என்ன ஆகுமா? நிரம்பி வழியும், சந்தோஷத்தினாலே நிரம்பி வழியும், சமாதானத்தினாலே நிரம்பி வழியும். அல்லேலூயா. கடைசியா என்ன சொல்லுது வார்த்தை? இவ்வளோ காரியங்களை செய்த தேவனே, இவ்வளோ காரியங்களை செய்த தேவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் என்னை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மையானதே வரட்டும் ஆண்டவரே, நல்ல காரியங்களே வரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே வரட்டும் ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் வரணும். எதனால வரணும்? தேவ கிருபையினால வரணும். அதான் ஜெபம். நன்மை வரணும், தேவனுடைய கிருபையினால வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்த ஜெபம் தான், நம்ம அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான், நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நன்மை தேடி வரும்படியாய் தேவனுடைய கிருபையினாலே வரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஜெப கூடாரத்திலே 2 பேர் 3 பேர் எங்க நாமத்துல கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்க நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய வீட்டிலே என்பது நீங்க நான் எங்க இருந்து கூடி ஆண்டவரை கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் தேவன் வரும்போது அவருடைய சன்னிதானம் தான். கர்த்தருடைய சந்நிதியில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் வாழ்நாட்கள் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுவேன்? விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, எப்படி நிலைச்சிருப்பேன்? விசுவாசத்திலே நிலைச்சிருப்பேன், நம்பிக்கையில நிலைச்சிருப்பேன் ஆண்டவரே. நீங்க என்னை ஒருபோதும் கைவிடவே. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டே வித் ஜீசஸ் அந்த வசனம் படிச்சா இல்லையா? 28வது சங்கீதம் அடையவங்க 2 பேஜ் அடுங்க. அதுல பாருங்க, மிக அருமையான ஒரு வசனங்கள். அதுல 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. 6வது வசனம் இன்னைக்கு படிச்சது வந்து நம்ம 7. 6வது வசனம் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொன்னா? கர்த்தரே நீர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிற அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண? உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களில் சத்தத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம்? என் சத்தத்தின் விண்ணப்பம், நான் சத்தமாய் செபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு
நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் அதான் நீங்க படிச்சது. பத்தியா ஒன்னா படிங்க. என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறாரு? பலனா இருக்கிறார். எனக்கு கோட்டையுமா கேடகமா இருக்கிறாங்க. கர்த்தர் என் பலனும் எனக்கு கேடகம். அதான் பாதுகாப்பு, ஷீல்டு. உண்மையில என் மேல சத்துருவின் எம்புகிற அந்த அம்பு விழாதபடிக்கு கேடகமா இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். என் இருதயம் அவரையே சார்ந்து இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இல்லையா, நீடித்த நாட்களா சொன்ன இல்லையா, அதான் அது. நீடித்த நாட்களாய் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன். நான் அவரிடத்திலிருந்த ஒரு உதவி பெற்றேன். ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணினார். ஆகையால் என் இருதயம் சமாதானத்துக்குள்ளே இருக்கிறது. என் இருதயம் என்ன எப்படி இருக்குதா? இல்ல, என் இருதயம் களி கூறுகிறது, ஜாய்ஃபுல்லா இருக்கிறது. அதனாலதான் யாக்கோபு எழுதும்போது சொல்றாரு, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் அப்படின்னு சொல்லு. ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்காக என் பாட்டினால் நான் அவரை என்ன பண்ணுவேன்? தேவனை துதிப்பேன். யோவான் வாங்க சீக்கிரமாங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 2 வசனத்தை படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. அந்த மேய்ப்பன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் அங்கே சங்கீதக்காரர் அவர் வழியாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே யோவான் 10ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம், 4வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அவனுக்கு பின் செல்கிறது. ಇದಾಂಗ ಉಣ್ಮೆ ಓದಮ್ಮ. ಅವನು ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನು ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೆದು ಹೊರಗೆ ಬಿಡುತ್ತಾನೆ. ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ತಾನು ಅವುಗಳ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಕುರಿಗಳು ಅವನ ಸ್ವರವನ್ನು ತಿಳುಕೊಂಡು ಅವನ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತವೆ. அம்மாவினுடைய குரல் என்ன, அப்பாவினுடைய குரல் என்ன, புருஷனுடைய குரல் என்ன, கொஞ்சாதனுடைய குரல் என்ன நமக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயமா தெரியும். எவ்வளவு தூரத்துல இருந்து அப்பா கூப்பிட்டாலாம், எங்க அப்பா கூப்பிடுற மாதிரி, எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி. அப்போ இங்க பைபிள் சொல்லுகிறது, ஆடுகளை வயலியே விட்ட பிறகு அந்த மேய்ப்பன் ஒரு குரலை கொடுத்த உடனே அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்தபடினால் அந்த ஆடுகள் எல்லாம் அவருடைய சத்தத்திற்கு என்ன கொடுக்குமா? செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் பேசுகிற அந்த குரலை, அந்த பாஷை ஆடுகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சின்னதுல இருந்து வளர்த்தவர் அவர் தானே இல்லையா? தாயின் கருவில உருவான அந்த நாள் முதல் நம்மை உருவாக்கி வளர்த்தது அவர் ஒருத்தர் தான். அவருடைய சத்தத்திற்கு, அந்த பைபிள் இருக்கிற சத்தத்திற்கு நீங்களே நான் செவி கொடுக்காம போனா எப்படி? ஆடுகளே மேய்ப்பனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்கள நானும் என்ன பண்ணோம்? உண்மையாய் செவி கொடுக்கணும். அவர் சத்தத்தை அது அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. அதுலயே 16 வாங்க, 16வது வசனம் சீக்கிரம் வாங்க. 16வது வசனம் படிங்க ஒருத்தர். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமென். இந்த ஜெப கூடாரத்துல ஆகட்டும், சர்ச்சில் ஆகட்டும், கொஞ்சம் ஜனம் இருந்தாக்கா ஆண்டவருக்கு பிடிக்காது. நிறைய ஜனம் வரணும் இல்லையா? ஆண்டவரே சொல்றார் அநேக காரியங்களை, என் விருந்து வீட்டுக்குள்ள விருந்து ஆலயம், இந்த சத்திரம் நிரம்பி இருக்கணுங்க. அப்பதான் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் இந்த சத்திரத்துல நிறைய ஜனம் இருந்தாக்கா என்ன ஆகும்? மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு சிலர் வந்திருந்தா எல்லோ பேருக்கு வீடியோ வீடா போய் நானு இன்விடேஷன் கொடுத்தேன், யாருமே வரவே இல்லை. இன்னைக்கு குமாரம்மா அப்படிதான் நினைச்சாங்க, எங்களாலாம் வரவே இல்லை. என்ன பண்றது? திடீர்னு நம்ம இந்த பக்கம் சாவாயிடுச்சு, அந்த பக்கம் ஒரு சிலர் பலவீனம் ஆயிட்டாங்க.
போக முடியாத சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு தடைகள் வரலாம். ஆனா அதுக்காக எல்லாரும் சாக்கு போக்கு போடக்கூடாது இல்லையா? பிரியாணி கிடைக்குதுன்னு ஆட்டோ டாக்ஸி பிடிச்சி ஓலா டாக்ஸி கூட பிடிச்சி ஓடிடுறாங்க. ஆக கட்டாயமா நம்ம போக வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது நல்லது. ஆக ஆண்டவர் சொல்கிறார், வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வருவேன். நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல ஜெபம் நடக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. காது கொடுத்து கேட்டு வர்றவங்க பாக்கியவான்கள், வராதவங்க அபாக்கியவான்கள். 17 படிங்க ஒருத்தர். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. 18 படிச்சிருங்க. ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமென். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதிபதி அவர்தான். அவருடைய பர்மிஷன் இல்லாத உயிர் போகவும் போகாது, அவருடைய பர்மிஷன் இல்லாம உயிர் வரவும் வராது. பிறப்பும் இறப்பும் அவர் கையில தான் இருக்கிறது. ஆக ஆடுகள் எல்லாமே அவர் கையில இருக்கிறது, அவர் பாதுகாப்புல இருக்கிறது. அவருடைய பர்மிஷன் இல்லாம ஒரு ஆடும் மந்தை விட்டு வெளியவே போகவே போகாது. இந்த அதிகாரத்தை பெற்றவராய் நான் இருக்கிறேன் என்று இன்னும் அநேக காரியங்களை அந்த இடத்துல சொல்றார். கடைசியாய் 27 வதமா 27 10:27 ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತವೆ, ನಾನು ಅವುಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ಅವು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುತ್ತವೆ. ನೆಕ್ಸ್ಟ್ 28 ನಾನು ಅವುಗಳಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, ಅವು ಎಂದಿಗೂ ನಾಶವಾಗುವುದೇ ಇಲ್ಲ, ಅವುಗಳನ್ನು ಯಾರೂ ನನ್ನ ಕೈಯೊಳಗಿಂದ ಕಸಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. படிங்க 27வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. என் ஆடுகள், என்னுடைய ஆடுகள். யார் அது? நீங்க நான் தான். இன்னைக்கு அவருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மேய்ப்பனுடைய சொந்த ஆடுகளா இருக்கிறாங்க. அவங்கதான் பரலோகத்துக்குரிய ஜனங்கள், பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்கள். என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆமா, ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எங்க போறாங்க, எங்க வராங்க, எங்க நிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்களா இல்லையா, பைபிள் படிக்கிறாங்களா இல்லையா, ஜெபம் பண்றாங்களா இல்லையா, தான தர்மம் பண்றாங்களா இல்லையா, உதாசீனமா பேசுறாங்களா, உதாரத்துவமா கொடுக்கறாங்களா, பொறாமையோடு கூட இருக்கிறாங்களா, அன்பா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பத்தியா, ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் யாருக்கு பின்னால போவாங்க? இயேசுவின் பின்னால் நானும் போவேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் போவேன், ஆலயத்துக்கு போவேன், ஜெப கூடாரத்துக்கு போவேன், தவற மாட்டேன். என்ன வந்தாலும் கூட சரி, அவைகள் எனக்கு பின் செல்லும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எது? அதான் பரலோகத்திலே எட்டர்னல் லைஃப். அது நித்திய ஜீவன். நித்தியத்திற்கும் என் சத்தத்தை இவைகள் கேட்டபடினாலே, என்னை அறிந்தபடினாலே, எனக்கு பின் வருகிறபடினாலே, சத்தியத்தின் பாதையில நடத்துகிறபடினாலே, நீதியின் பாதையில நடக்கிறபடினாலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது. அவைகளிலே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட என்ன ஆக கூடாதான், கெட்டு போகாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ளாவதும் இல்லை. நம்ம ஆரம்பத்துல என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய ஆணி பாய்ந்த கருத்துல என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஆண்டவரே சொல்றோமா இல்லையா? அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனும் என் கையில ஒப்பு கொடுத்த உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. என்ன அர்த்தம் பாத்தீங்களா? இதுக்குதாங்க ஆவியானவர், இதுக்குதான் ஜெபக்கூடத்துக்கு வருது, இதனாலதான் ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் முழுமையா உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, மகளே, என் கையில உன்னை ஒப்பு கொடுத்தபடினால, உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தனால
உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தபடினால, கணவன் மனைவி ஒப்பு கொடுத்தபடினால, தாய் தகப்பனை ஒப்பு கொடுத்தபடினால என் கரத்தில் அவர்கள் பத்திரமா இருக்கிறாங்க. என் மந்தையில அவங்க பத்திரமா இருக்கிறாங்க. இந்த மந்தையை சுற்றிலும் நான் வேலி போட்டு வைத்திருக்கிறேன். பத்திரமா இருக்கிறாங்க. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு, உன் குடும்பத்தை தொடாதபடிக்கு, பிள்ளைகளை தொடாதபடிக்கு நான் அவைகளை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுவேன். யோபுவை பாதுகாத்த தேவனை நோக்கி பிசாசு சொல்றான், ஆண்டவரே சும்மாவா ஆண்டவரே அவன் விசுவாசிக்கிறான், உண்மை சும்மாவா ஆண்டவரே உண்மை நம்புகிறான், அவனை சுற்றிலும் ஒரு வேலி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் கிட்ட போகாதபடிக்கு ஒரு வேலி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அவனை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிசாசு கூழ் குத்துறான். ஒரு சில நேரத்துல இப்படித்தான் நம்ம மேல கூட. ஆனா விசுவாசத்துல நிலைச்சிருந்து, ஆண்டவரே என்னை மறுபடியும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி மானுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருமே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார், நம்மை மெய்க்கிறவராய் இருக்கிறார். ஓ, கர்த்தர் மேல் எல்லா பாரத்தை வைத்து விட்டு நம்மை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார். என்னை கரம் பிடித்து ஆமென் ஆண்டவரே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே 23வது சங்கீதத்தை தியானம் பண்ணி தாவீதுக்கு கொடுத்த அதே பாதுகாப்பை, அதே ஆசீர்வாதத்தை, அதே சமாதானத்தை, அதே செழிப்பை, அதே சந்தோஷத்தை எங்களுக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று, எங்களுக்கும் மேய்த்து எங்களையும் வழிநடத்துகிறார் என்று விசுவாசத்தோடு கூட நாங்கள் அறிக்கையிட்டோம் ஆண்டவரே. அதன் பிரகாரம் கர்த்தர் எங்களை ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நீடித்த நாட்களாய் உம்மையை நம்பி சார்ந்து வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் எங்கள் பலனும் எங்கள் கேடகமும் எங்கள் ஆண்டவரே அனுகூலமான பலனுமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்கள் வாயினாலே உம்மை துதித்து, எங்கள் நாவினாலே உம்மை நாங்கள் பாடி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், என் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி நாள் வரைக்கும் கர்த்தாவே நீரே எங்களுக்கு மேய்ப்பராயிருந்து, நீரே எங்களுக்கு ஆண்டவராயிருந்து, நீரே எங்களுக்கு இரட்சகராயிருந்து கடைசியில நீதியின் பாதையில நடத்தி முடிவில்லாத நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் வருகிற வரைக்கும் எங்களுக்கு மேய்ப்பராயிருந்து காத்து வழி நடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. நம்ம எல்லாருமாய் அப்படியே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆரம்பத்தில் நம்ம சொன்ன வண்ணமாய் எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் கர்த்தரே மேய்ப்பராயிருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில கேட்ட செய்தி நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. எங்க ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி மேய்ப்பன் சத்தத்தை ஆடுகள் தான் கேட்கும்னு சொல்லிட்டு. அதை கேட்டு இருக்கும் போது ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நேற்று தம்பி ஏர்போர்ட் போகும்போது நாங்கள் கூட போயிருந்தோம். அப்போ தம்பி ரொம்ப தூரம் இருந்தாப்புல, ரொம்ப தூரம் இருந்தாப்புல. உள்ள விடல, எங்க அந்த கம்பி கூட உள்ள வெளியில இருந்தோம். அப்போ எல்லாரும் போயிருந்தாங்க. நாங்க எல்லாரும் ராஜுன்னு சொல்லி கூப்பிட்டு. ஆனா அவங்க பொண்ணு டேட் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே தம்பி திரும்பி பார்த்து பிள்ளைகளுக்கு இது ஷேக்கன் பண்ணி கையை ஆட்டி இந்த பிள்ளைகளுக்கு அன்பு புத்தகங்களை கொடுத்து இது பண்ண வழி அனுப்பி வச்சாங்க. அது போல நான் அதான் யோசிச்சேன், இது ஆடுகள் என்னுடைய பிள்ளைகள் சத்தம் நான் கேட்பேன். மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆடுகளாகிய நாம எந்த மாதிரி சூழ்நிலையில கூப்பிட்டாலும் அவர் கேட்பார், அவர் செவி கொடுப்பார். ஆகவே அந்த நாள் மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த குறையில நம்ம நடத்த மாட்டோம். நாம ஒண்ணும் மட்டும் செய்யணும், அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நம்மை தேவன் வாழ வைப்பார். ஆகவே இந்த நாளிலே இந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆகவே இந்த பாடலை சந்தோஷமா அந்த கொப்பு கொடுத்து பாடலாமா? கருத்து புத்தகம் 145வது பாடல். ஆமா, சிலுவையிலே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எனக்கு என்றும் விடுதலை. Thank you Lord. Hallelujah. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென், ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலக பெருமை செல்வத்தை பற்றி எல்லாம் உதறிவிட்டு இதற்கொரு தாமும் செல்லைகள் யாவும் உலகத்தையே ஒப்புக்கொடுத்து இயேசுவினாலே செல்வேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பை கொடுத்து விட்டேன். இந்த உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பை கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயமா எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எப்பேளையிலும் எப்போது துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்பேளையிலும் எப்போது துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க
திருப்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி சென்ற ஆடுகளைப் போல ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு அழகான வேத வசனங்களை ஆராய்ந்தோம். எப்படி வேதத்தை படிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால, அதன்படி நடக்கிறதுனால. So God bless you. Be safe. Jesus is coming soon. தாய்க்குள்ள கரங்களை தட்டி எல்லாவற்றையும்